இதுவரை நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்றுக்கிறீங்க 50 மாத காலத்தில் எந்த பெரிய திட்டத்தை கொண்டு வந்தீர்கள்? அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது குடிமராமத்து திட்டம், ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்டவர்கள் விவசாயி தொழிலாளி ஏற்றப்பட வேண்டும் என்பதற்காக, பெய்கின்ற மழை நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகக்கூடாது என்பதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து விவசாய பங்களிப்போடு ஏரி குட்டம் குளங்களெல்லாம் தூர்வாரப்பட்டு அதில் அள்ளுகின்ற வண்டல் மண் விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த வண்டல் மண் விவசாயியுடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுச்சு, நல்ல விளைச்சல் கிடைச்சது. இப்படி அற்புதமான திட்டம். இந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஏரி வண்டல் மண்ணை அள்ளுகின்ற பொழுது ஏரி ஆழமாகுது, நீர் அதிகமாக தேங்கி வைக்கிறோம், நிலத்திற்கு நீர் உயர்கிறது. அற்புதமான திட்டம். அதே போல தடுப்பணை, இன்னைக்கு குன்னம் பகுதியிலேயும் தடுப்பணை கட்டியிருக்கிறோம், அரியலூர்லேயும் தடுப்பணை கட்டியிருக்கிறோம். நீங்க வந்து எத்தனை தடுப்பணை நீங்க கட்டினீங்க? மக்களை பத்தி சிந்திச்சிக்கலாம். இது ஒரு வறட்சியான பகுதி, நிலத்தடி நீர் தேவை. இந்த விவசாயிகளுக்கு, விவசாய மக்களுக்கு, தொழிலாளருக்கு அப்பதான் இந்த விவசாயி செழிக்க, விவசாய தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும். அதிமுக ஆட்சியில் நிறைய தடுப்பணையை கட்டி கொடுத்து நிலத்தடி நீர் உயர்த்தி மக்களை வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் நிறைந்த பகுதி, கிராம பகுதி, அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டா அங்கேயே சிகிச்சை அளிப்பதற்காக அம்மா மினிக்கிள்ளை கொண்டு வந்தோம். அந்த அத்தனை ஏழைகளுக்காக கொண்டு வந்த திட்டம். அதற்கு அந்த பகுதியில் நோய்வாய்ப்பட்டால் அங்கே இருக்கிற அம்மா மினிக்கிள்ளைக்கு போய் சிகிச்சை பெற்றலாம். அது ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு நர்ஸு, ஒரு உதவியாளர் நாங்கள் அமைக்கப்பட்டு இந்த திட்டத்தை கொண்டாந்தோம். அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஏழைகளுக்கு கொடுக்கின்ற அந்த வைத்தியத்தை கூட பொறுக்க முடியாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன ஏழையும் செய்ய போற?